ஸ்டோர் சிஆர்பியில் நியூ அக்கௌண்டிங் இயர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட் சிஸ்டமில் ஒர்க் ஆகிட்டுருக்க ஸ்டோர் சிஆர்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். சர்வர் சிஸ்டத்தில் மட்டும்தான் இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின்டைன் ரன் பண்ணிக்கணும். இயர் ஆப்ரேஷன் பண்ண போகிற டேட்டா பேஸை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். மெயின்டைன் ரன் பண்ணிவிட்டு ஹோமில் பேக்கப்புங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன பாத்தில் டேட்டா பேக்கப் வேணுமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கணும். பாத் சூஸ் பண்ணிவிட்டு பேக்கப்புங்கிறத கிளிக் பண்ணணும். பேக்கப் முடிஞ்சோடனே பேக்கப் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மெசேஜ் வரும். அதுக்கு ஓகே பண்ணிவிட்டு மெயின்டெனை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டோர் சிஆர்பி ரன் பண்ணணும். எந்த கம்பெனியில் இயர் ஆப்ரேஷன் போட போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இயரில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே வவுச்சரில் கரெக்டாக போஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ணணும். அதுக்கு யூட்டில்ஸில் ரீஆர்கனைஸ் போயிட்டு ரைட் சைடில் செக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வவுச்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டோம்னா தப்பாக போஸ்ட் ஆகிருக்க வவுச்சர்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட்டில் வரும். அதில் ஒன்றா என்டர் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னாவே அந்த எரர் கிளியர் ஆயிரும். இந்த ரிசிப்டில் தப்பாக போஸ்ட் ஆகிருக்கு, கிரெடிட் இல்லாமல் டெபிட் மட்டும் வந்திருக்கு. அதை சரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். இதே ஆப்ஷனை இன்னொரு டைம் போட்டு பார்க்கணும். ரீஆர்கனைஸில் செக்கிங்கில் வவுச்சர். இப்போ எந்த எரருமே இதில் இல்லை. இதில் எந்த எரரும் வியூ ஆகலைன்னா மட்டும்தான் அமௌண்ட்லாம் கரெக்டாக போஸ்ட் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் பில் நம்பர் எல்லாமே 1 2 3லேருந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அக்கௌண்டிங் மாஸ்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பை டிஸ்பிளே கிளிக் பண்ணிக்கணும். பாட்டமில் சேஞ்ச் இயர்லி ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே லிஸ்ட்டாக இருக்க எல்லா வவுச்சர் டைப்புமே ரீஸ்டார்ட் மெத்தட் வந்து இயர்லின்னு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் இயர்லி ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணோடனே வார்னிங் மெசேஜ் கேட்கும். எஸ் கொடுத்துடலாம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதையும் ஓகே கொடுத்துட்டு இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன இருக்குது ஆர் லாஸ் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் போயிட்டு நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வியூ ஆகுது. நெட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி நெட் லாஸாக இருந்தாலும் இந்த வேல்யூவை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வவுச்சர் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி ஒன்று போடணும். ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜருங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். கேபிட்டல் லெட்ஜரில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கேபிட்டல் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷனில் வவுச்சர் க்ரியேட் போயிட்டு ஜேர்னல்னு சூஸ் பண்ணிடணும். டேட் வந்து 31/3/2017 டேட் கொடுத்துட்டு டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்து அந்த வேல்யூவை இங்கே போஸ்ட் பண்ணணும். கிரெடிட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இதே நம்மளுக்கு லாஸாக இருந்துச்சு அப்படின்னா டெபிட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் போட்டுட்டு கிரெடிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணணும். இந்த என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே வியூ ஆகாது. இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு பீரியட் செட்டப்புங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் இயர் டு இயர் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரம் இயரில் 1/4/2017 கொடுக்கணும். 2 இயரில் 31/3/2018 கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு இயர் க்ரியேட் ஆயிரும். கம்பெனி செலெக்ஷனில் போனோம் அப்படின்னாவே ஏன்ற கம்பெனிக்கு இயர் ஆப்ரேஷன் பண்ணோம் 16 to 18 அப்படிங்கிற இயர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸ் போயிட்டு லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். அப்புறம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் போயிட்டு ஸ்டாக் சம்மரியில் ஐட்டத்தோட ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம். சேல்ஸ் என்ட்ரியில் பில் நம்பர் கரெக்டாக 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இதே ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது பில் மிஸ் பண்ணிட்டோம் போடணும் அப்படின்னு நினச்சா ஹோமில் போயிட்டு பீரியட் செட்டப்பில் ப்ரீவியஸ் இயர் 1/4/2016 to 17 அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்ன என்ட்ரி போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். மறுபடியும் கரண்ட் இயர் வரத்துக்கு அதே ஆப்ஷன் தான். ஹோமில் போயிட்டு பீரியட் செட்டப்பில் போயிட்டு 2017 to 2018 அப்படின்னு மாற்றிட்டு பில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யூஸிங் KGM சாஃப்ட்வேர்.